ஸ்ரீ குருப்பியோ நமக. மகாபிரிவாசனம் சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் கடவுள் பாதை சேனல் வழியாக இன்று உங்களுடன் ஒரு சிறிய தெய்வீக சிந்தனை பகிர விரும்புகிறேன். இன்றைய செய்தி நம்பிக்கையின் சக்தி பற்றியது. இது கலிகாலம், சந்தேகம் குழப்பம் நிறைந்தது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதே கேள்வி. ஆனால் உண்மையான நல்லடத்தையும் நம்பிக்கையும் கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் எப்போதும் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை நினைவூட்டும் ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் சதீஷ், ரமேஷ் என இரு நண்பர்கள். சதீஷ் கடவுள் மேல் அளவற்ற அன்புடையவன். ரமேஷோ கடவுள் மேல் நம்பிக்கை துளியும் இல்லாதவன். தவிர மனம் போன போக்கின்படி செல்லும் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்பவன். நண்பனை திருத்த சதீஷ் எவ்வளவோ முயன்றும் பயனில்லை. ஒரு நாள் இருவர் வெளியே செல்கிறார்கள். சதீஷ் கோவிலுக்கு சென்று கடவுளை மனமாற வேண்டுகிறான். ரமேஷோ கோவிலுக்கு செல்லாமல் நீ கோவிலுக்கு நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்தான். சதீஷ் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு ஆலய தரிசனத்தை முடித்து இறைவனை வணங்கிவிட்டு திரும்பும் போது எதிர்பாராத விதமாக கோவில் மணியின் தலையை இடித்துக் கொண்டு நெற்றியில் அடிபட்டு ஒரு சிறிய ரத்த காயத்தில் திரும்பினான். அங்கே வெளியில் மணலில் விளையாடி கொண்டிருக்கும் ரமேஷோ மணலில் இருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை கண்டெடுக்கிறார். ரத்த காயத்தில் திரும்பிய தன் நண்பனை பார்த்து சிரித்த ரமேஷ், நண்பா பார்த்தாயா, கடவுளே கதி என உனக்கு ரத்த காயம், எந்த நம்பிக்கையும் இல்லாத எனக்கு 500 ரூபாய் நோட்டு, இதிலிருந்தே தெரியவில்லை கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் சுத்த பேசல் என்று சதீஷ் பதில் சொல்ல தெரியாது விழிப்புதான். இது போன்று அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பல சமயம் நடப்பதுண்டு. இந்த காட்சியை மேலே இருந்தபடி பார்த்து கொண்டிருந்த அன்னை பார்வதி இறைவனிடம் ரமேஷின் கேள்வியை சுட்டி காட்டி விளக்கம் கேட்கிறார். பரமேஸ்வரன் புன்முருளுடன் சொல்கிறார், பார்வதி கர்ம வினைப்படி இப்போது சதீஷுக்கு பெருந்துன்பம் வர வேண்டிய நேரம். ஆனால் அவன் நானே கதி என நல்வழியில் வாழ்ந்ததால் அவனுக்கு வர இந்த பெரிய துன்பம் சிறிய காயத்துடன் போயிற்று. ரமேஷுக்கோ அவன் விதிப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நேரம், பெரிய புதையலே கிடைக்க வேண்டிய தருணம். ஆனால் அவன் நல்வழியில் வாழாததால் வெறும் 500 ரூபாயோடு அவன் அதிர்ஷ்டம் முடிந்தது என்று கூறினான். இறைவன் கூறுவதை நன்றி கவனிகள். ரமேஷ் நல்வழியில் வாழாததால் அவனுக்கு கிடைக்க இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் நழுவியது என்றுதானே தவிர அவன் என்னை வணங்காததால் என்று இறைவன் கூறவில்லை. ஆண்டவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது ஒரு விஷயம் அல்ல, அவன் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் நமது செயல்பாடு இருக்கிறதா என்பதே விஷயம். இறைவனின் நம்புவோரின் துன்பங்கள் குறைக்கப்படும். அவனது அருள் நம்மை அறியாமல் நம்மை காக்கிறது. எப்போதும் நல்ல மனநிலைமையுடன் வாழ்வோம். நாளை மேலும் ஒரு புதிய இறை செய்தியுடன் சந்திக்கலாம்.